அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்பவே ரிச்சான டேஸ்டியான, அது மட்டும் இல்லாம 100th ரெசிபி கான்டெஸ்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் அமலா ரவி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்த பன்னீர் புலாவ் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பன்னீர் எடுத்து 12 கியூபா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கேரட்டை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம், புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நாம தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாங்க. இப்ப நாம அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு கொஞ்சம் ஆயில் ஊத்திடலாம். ஆயில் ஊத்தி இந்த பன்னீர் கியூபை ஃபுல்லா நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஸ்லோவாவே டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணி நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல வர்ற அளவு நல்லாவே ஃப்ரை பண்ணிருங்க எல்லா கியூபையும். இப்போ நான் எல்லா பன்னீரையும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண அந்த பன்னீர் ஆயிலையும் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஏன்னா அதோட ஸ்மெல் இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கல்பாசி 1, ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே ஒரு 3 எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில நல்லா பொரிச்சிடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாவை இதோட சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கேரட்டு, இந்த புதினா கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நாம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லாவே வதக்கிடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கணுங்க. நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். 3 கப்புக்கு பார்த்தீங்கன்னா 4.5 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ 3 கப்பு பாஸ்மதிக்கு நான் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு ஃபுல் லெமனையும் அதோட விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இதில் ஃபுல்லாக புளிஞ்சிடுறேங்க. ஏன்னா நம்ம தக்காளி இதுக்கு சேர்க்கக்கூடாது, தயிரும் ஊற்றக்கூடாது. ஸோ லெமன் போட்டோம்னா இந்த பன்னீர் புலாவு கரெக்டாக இருக்குங்க. ஸோ நான் அதுக்காக ஒரு லெமனை ஃபுல்லாக புளிஞ்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு பெரட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90% நல்லா குக்காக இருக்குது. இதை கிளறிட்டு நாம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பன்னீரை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே குக் ஆகட்டுங்க. பாருங்க, நம்ம 100% சூப்பராக நல்லா பன்னீர் புலாவ் குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ அழகா அந்த அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா பொலன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக அருமையாக குக் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. இந்த பன்னீருமே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சதுனால அது அவ்வளோ ஸ்மெல்லாக நல்லா பார்க்கவே வாசம் ஜம்முன்னு இந்த பன்னீர் புலாவ் அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்கறதுக்குமே ரொம்ப கிராண்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக குக் ஆகி இருக்குது பாருங்க. அப்புறம் 100th ரெசிபி கான்டெஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்த உங்களோட ரெசிபியை முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோங்க. உங்களோட சப்போர்ட்டை மட்டும் எப்பவும் போல ரெகுலரா கொடுங்க. இந்த பன்னீர் புலாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.